காசி தியேட்டரில் படம் பார்க்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆட்டம் ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்ட்டு சாருக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே நான். ஸோ அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்றது வந்து ரியலாக பார்த்தீங்க இவ்வளோ நேரம் எல்லாம் பட்டாசு வெடிச்சு அதெல்லாம் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் டெடிகேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். எங்கள் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் இளைய மகள் எங்கள் சகோதரி சௌந்தர்யா இயக்கத்தில் எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் நடிக்கும் எங்கள் கோச்சடையன் இந்த படம் இன்னொரு பாஷா மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போம். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நேற்று இரவு எங்களுக்கு மலேசியாவிலேருந்து ஒரு தகவல் வந்தது. படம் தாறுமாறாக இருக்கின்றதா, இன்னொரு பாஷா மாதிரி உள்ளே உட்கார டைமே தெரில. 2 ஹவர் 10 நிமிஷம் இந்த படம் சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்தில் உள்ளே போகிற மாதிரியே தெரியும். படம் முடிஞ்சிருது. நாங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறோம். இந்த படம் இந்த மாதம் 9ஆம் தேதி வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் தள்ளி போயிடுச்சு. தள்ளி போனது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஏனென்றால் எங்களால் செய்ய முடிய சில பணிகள் தாமதமான விட்டது. இந்த லேட்டாக வந்தனால அந்த பணிகள் எங்களால் செஞ்சு முடிக்க மாட்டது. சைதப்பை சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேனர் வைத்துக் கொள்கிறோம். சில பேருக்கு நன்முறை செஞ்சு கொள்கிறோம். அதனால் எங்கள் தலைவரின் படம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்து இருக்கிறது. என் தலைவன் மட்டும்தான் இகரச சாதனை கொண்ட ஒரே தலைவன். எங்கள் சூப்பர் ஸ்டார், எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார், என்றும் எங்கள் சூப்பர் ஸ்டார் கோச்சடையன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். சைதப்பை சார்பாக சைத SP ரஜினி செல்வம். என்னோட பேர் ராகுல். எங்களுக்கு நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. பட் அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. தலைவர் படம் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும். அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். படம் செம மாசாக இருக்குன்னு கேள்விப்பட்டோம். படம் செம்மையாக இருக்கும். சூப்பர். நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப டைஹார்ட் ஃபேன், ரஜினியோட டைஹார்ட் ஃபேன். நான் சின்ன வயசுலேருந்து வந்துட்டு நான் தலைவரை வந்துட்டு ஆன் ஸ்க்ரீனில் தான் எப்பவுமே பார்க்குறது. ஆனால் வந்து இந்த மாதிரி 3D கிளாஸ் போட்டு பார்க்கறதுல ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுவும் தலைவர் வந்து எதாவது பண்ணும்போது கிட்ட வரும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. 3D கிளாஸில் வேறு ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி பார்க்கறதுக்கு. இப்போ வந்துட்டு நான் கோச்சரையன் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு ஆஃபீஸை கூட கட்டடிச்சு நான் வந்துட்டேன். நான் தலைவரை பார்க்கணுன்ற ஒரே காரணம் தான். இப்போ கோச்சரையன் பார்க்கறது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தோம். போன வாட்டியே போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இந்த வாட்டி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆஃபீஸ் கட்டடிச்சுட்டு தலைவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். படம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் நம்ம தலைவரை தொட்டு உணர்ந்திருக்க முடியாது. இந்த படத்தில் நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமாக இதை வந்து உணர்ந்து தலைவரை ரசிக்க முடியும். தொண்டெல்லாம் வந்து தண்ணி தீர்ற வரைக்கும் தொண்டையிலேருந்து கத்த போகிறோம், அடி வயிற்றுலேருந்து கத்த போகிறோம். தலைவருக்கு ஒரு ஓ போடுறோம். தலைவனுக்கு தான். தலைவர் இப்போ புதுசாக ஒரு இதில் மோஷன் கேப்சரில் வந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படத்தை வந்து இப்போ பயங்கர ஹிட் ஆகும்னு நினைக்கிறோம். பாக்ஸ் ஆஃபீஸு எல்லா கலெக்ஷனும் வந்து பிரிக்கும்னு நினைக்கிறோம். தலை எப்பவுமே மாஸ் பண்ணுவார். இப்போ புது டெக்னாலஜிலையும் வந்து மாஸ் பண்ண நினைக்கிறேன். ரொம்ப காலமாகவே மாசு, இப்போ புது டெக்னாலஜிலையும் மாஸ் பண்ணுவார் நினைக்கிறோம். படம் நல்லா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் சார். இவரை மாதிரி யாரும் நடிக்கவும் முடியாது. ஹாலிவுட்டே கலக்கிட்டாங்க இன்னைக்கு. ஹாலிவுட்டே இன்னைக்கு தலைவர் காலடியில் இன்னைக்கு ஆஸ்காரையும் தலைவர் தான் இன்னைக்கு 10 படையப்பாக்கு சமம். சூப்பர் 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 படம் சூப்பர் ஹிட், படம் சூப்பர் ஹிட். தலைவர் கலக்கிறாரு, அட்டகாசம். பொம்மை படம் பார்த்த மாதிரி இல்லை, ரியலாக தலைவர் பார்த்த மாதிரி இருக்கு. சூப்பர். பார்த்துட்டு சொல்லுவோம், ஒவ்வொருத்தரும் சூப்பர் சூப்பர் சூப்பர். மேக்கிங் நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு. விறுவிறுப்பா இருக்குது. தலைவா படம் சூப்பர், படம் சூப்பரா இருக்கு. கலக்காத சூப்பரா எடுத்திருக்காங்க. உட்காந்து தெரியல, வெளில வந்ததுன்னு தெரியல. படம் சூப்பர் ஹிட், சூப்பர் ஹிட்.